ஹாய், ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். உங்களை அன்புடன் அழைக்கிறது துவேதா மீடியா. நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பேரு எரிமலை வெடிப்பு. பூமியிலேருந்து பாறைகள் உருகி அது எப்படி எரிமலையா வெளியேறுது அப்படிங்கிறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ரிவ்யூஸ். நீங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி Genreviews.onlineல விசிட் பண்ணி அங்க பொருள் அதோட ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க பொருள் வாங்குனீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய பொருள் அனைத்தும் குவாலிட்டியா, ஒர்த்தபிளா வாங்க முடியும். Genreviews.onlineல விசிட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எரிமலைங்கிறது பூமியோட மேலோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு திறப்பு. அதுல பூமியில உள்ள பொருட்கள், அதாவது பாறை உருகி போயிருக்கும். அதோட வாயுக்கள் கொஞ்சம் சேர்ந்திருக்கும். நீராவி இருக்கும், சாம்பல் இருக்கும், இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்கள்லாம் வெளியில வர்றதுக்கு ஒரு பிளவு ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தும். அந்த பிளவு வழியாக இதெல்லாம் உருகிய நிலையில வெளியில வரும். அதுக்கு பேரு மேக்மா. அதை லாவான்னு சொல்லுவாங்க. அது வெளியே வர்றப்பதான் அந்த நிகழ்வுக்கு பேரு தான் எரிமலை. வாங்க எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பார்க்கலாம். சோடா ஃபுட் கலர். இதில் எவ்வளோ சோடா போட்டால் போதும்? கொஞ்சோண்டு ஃபுட் கலர். வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். வினிகரை சேர்க்கும் போது இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வெளில வரும். இந்த மாதிரி நம்ம எரிமலையை இப்படி தான் நுரைச்சி பொங்கி வெளியே வரும். எரிமலையிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த லாவாவை நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினா அதிகப்படியான மகசூல் வரும் அப்படின்னு அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்தியாவில் செயல்படக்கூடிய எரிமலை அந்தமான் கடல்ல இருக்கு. பாரன் தீவு அதோட பேரு. அதுதான் இந்தியாவில் செயல்படக்கூடிய எரிமலையா இருக்கு. இது எங்க இருக்குன்னா சுபத்ராவிலேருந்து மியான்மர் வரையில இந்த எரிமலை காணப்படுது. இது கடைசியா எப்போ வெடிச்சுச்சுன்னா 2017 இந்த எரிமலை வெடிச்சு லாவாவை வெளியாக்குனுச்சு. உலகத்திலேயே அதிக அளவு எரிமலை கொண்ட நாடு எதுன்னு பார்த்தா அமெரிக்கா. அங்க மொத்தம் 161 எரிமலைகள் இருக்கு. அதுல பெரும்பாலான எரிமலைகள் கவாய் தீவுல காணப்படுது. எரிமலை வெடிக்கிறதுனால கெட்டது மட்டும் நடக்கல, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. எரிமலை வெடிக்கிறதுனால நிறைய கனிம பொருட்கள் பிறக்குது. அந்த கனிமங்கள் கடலுக்கு கீழே வெடிக்கிறப்ப கடல்ல படியுது. பூமியில வெடிக்கிறப்ப பூமியில படியுது. அதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த லாவா சாம்பல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுது. மண் வளத்தை மேம்படுத்துது. இதனால விவசாய உற்பத்தி அதிகப்படுத்துறதுனால மகசூல் நிறைய கிடைக்குது. அதனால எரிமலை வெடிப்புனால நம்ம நிறைய நன்மைகளை பெற முடியுது. நன்றி.